தெய்வங்களின் பூமி சபரிமலை. மலைகளின் அமைதிக்குள் ஒலிக்கும் ஒரு மந்திரம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இது வெறும் யாத்திரை அல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். உள்ளத்தில் உள்ள ஐயப்பனை அடையும் பாதை. ஐயப்பனு ஹரிஹர புத்திரன், அதாவது சிவனும் விஷ்ணுவும் இணைந்த உருவம். சிவனின் தியாகமும் விஷ்ணுவின் கருணையும் சேர்ந்த ஆன்மீக ஒளிதான் ஐயப்பன். அவர் பிறந்தது உலகில் சமநிலையை உருவாக்கும் பொருட்டு. அவர் சொல்லும் பாடம், பக்தியிலும் துறவிலும் சமநிலை தேவை. ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் மேற்கொள்கின்றனர். இது உடலை அல்ல, மனதை சுத்தப்படுத்தும் பயணம். காமம், கோபம், பொய், பேராசை இவை அனைத்தையும் விட்டு விலகி தியானம், அன்பு, பணிவு எனும் 3 வழியில் நடந்தால்தான் ஐயப்பனின் பாதையை அடைய முடியும். கருப்பு ஆடை காட்டி தாழ்மையின் அடையாளம். அது எங்களின் வெளிப்புறத்தை சீர்படுத்தும் இல்லை, உள்ளத்தின் அகந்தையை அகற்றும் ஒரு நினைவூட்டல். இருமுடி கூய் உடலும் ஆன்மாவும் இணையும் சின்னம். அதில் ஒன்று நமக்கான பயணம், மற்றொன்று இறைவனுக்கான அர்ப்பணிப்பு. சபரிமலையின் 18 படிகள், ஆன்மீக வளர்ச்சியின் 18 படிகள். ஒவ்வொரு படியும் நம் மனத்தின் ஒரு குறையை தாண்டும் அடையாளம். காமம் முதல் மோக்ஷம் வரை அந்த படிகள் வாழ்க்கையின் பாடங்கள். அந்த படிகளை தாண்டும் போது அவர் நம் உள்ளத்தில் எழுகின்றார். சபரிமலை யாத்திரை என்பது புறத்தில் செய்யும் யாத்திரை அல்ல, உள்ளத்தில் செய்யும் பயணம். பொறுமை, பக்தி, சகோதரத்துவம், இந்த மூன்றும் ஐயப்பன் வழிகாட்டும் பாதை. ஐயப்பனின் அருள் உணர விரும்பினால் அவரை மலைக்குள் தேடாதீர்கள், உங்கள் மனக்குளத்தில் தேடுங்கள். இது ஒரு பயணம் அல்ல, இது ஒரு விழிப்பு. ஐயப்பன் சொல்லும் உண்மை, அன்பே அருள், அருளே முக்தி. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த மாதம் ஐயப்ப பக்தர்களின் ஆன்மீக காலம். ஐயப்பனின் அருளை பகிர விரும்பினால் இந்த வீடியோவை பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.